ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒயிட் குருமா சப்பாத்திக்கான சைட் டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நைட்டே ஊற வச்சுருந்த 100 கிராம் அளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். குருமா ரெடி பண்ணிக்கலாமா. ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுக்கிறேன். வானல் நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நட்சத்திர சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாமே எண்ணெயில் சேர்த்துக்கணும். எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். எப்பயுமே ஒயிட் குருமா சப்பாத்திக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெல்த்தி ஃபுட் தான் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவீங்க. குருமாவுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குருமா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கட் பண்ணி வச்சுருந்த 3 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த குருமாவில் பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கேரட் பீன்ஸ் தான் சேர்த்துக்கிறேன். கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்த கேரட் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கேரட் பீன்ஸு வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இதை குக்கரில் சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் காய்கறி நல்லா வேகும், நல்லாவும் ஸ்மாஷ் ஆகியிருக்கும். குருமாவில் நம்ம முன்னாடியே வேக வச்சு எடுத்த பட்டாணி, உருளைக்கிழங்கு தோல் உரித்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நான் குக்கரில் சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இந்த குருமா பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மூடி போட்டு வேக வச்சதுக்குள்ளே அதுக்கப்புறம் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறோம். மிக்ஸி ஜாரில் துருவி வச்சுருந்த 1 கப் தேங்காய், முந்திரி பருப்பு ஊற வச்சுருந்த ஒரு 10 நிமிஷம், அது ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்திருந்த வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. அதை ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் விழுதை சேர்த்து கலந்துக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் கொதித்தோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். 2 நிமிஷம் கொதிச்சாவே போதும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசைக்கு இந்த குருமா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனல் நிறைய ஹெல்த்தி ஃபுட் தான் இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கலந்துட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுக்கிறேன். கடைசியாக கார்னிஷ்க்கு கொத்தமல்லி இலை சேர்த்து கலந்துக்கிறேன். இந்த குக்கரில் இருந்த இந்த கிரேவியை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். வானல் நல்லா ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கணும், அதுக்காக நம்ம காஞ்ச மிளகாய் 1 சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை 1 கொத்து அளவுக்கு சேர்த்து இந்த தாளிப்பை நம்மளோட ஒயிட் குருமாவில் சேர்த்துக்கிறேன். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சப்பாத்திக்கு ஏற்ற சைட் டிஷ் ஒயிட் குருமா ரெடி. இந்த தாளிப்பை நம்ம குருமாவில் ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், எவ்வளோ ஒயிட்டாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. ஒயிட் கலராக இருந்தது பாருங்கள். சப்பாத்தி போட்டு எடுத்து இந்த குருமா கூட சூடாக சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் அண்ட் ஸ்மைல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிறைய இதை போல் ஹெல்த்தியான ஃபுட்டுக்கு என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். டேஸ்ட் அண்ட் ஸ்மைல்.